அடுத்து ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹபிதஹுல்லா இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாவுடைய இந்த வாசகம் முதல் அடிப்படையை இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் எப்படி சொல்கிறாங்களோ அந்த குறிப்பிட்ட வாசகத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆனுடைய பெரும்பான்மையான நிறைய இடங்களில் சாதாரண மக்களும் விளங்கிக் கொள்கிற விதத்தில் இந்த அடிப்படையை பற்றி விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த இஹ்லாஸ் தான் அடிப்படை, அல்லாஹ்வுக்கு தான் இபாத் செய்கிறோம், வேறு யாருக்கு இபாத் செய்யக்கூடாதுங்கிற இந்த தௌஹீதுல் உலூஹியாவுடைய விஷயத்தை இதுதான முதல் அடிப்படை. இதை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நிறைய இடங்களை விளக்கியிருக்கிறான். சாதாரண மக்களும் புரிஞ்சுக்குவாங்க, அவ்வளோ தெளிவாக இருக்குது. பாருங்கள், ஷேக் ஃபௌசான் இதற்கு விளக்கம் கொடுக்குறாங்க. வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ் சொல்லுகிறான், அதாவது அல்லாஹ்வே வணங்குங்கள், அவனுக்கு எதையுமே இணையாக்காதீர்கள். இந்த வாசம் புரியுதா இல்லையா? இதில் ஏதோ குழப்பம் இருக்குதா? அல்லாஹ்வே வணங்குங்க, அவனுக்கு எதையுமே இணையாக்காது. இது பாம்பரர்களும் புரியக்கூடிய வாசகம். ரொம்ப எளிமையாக இந்த வாசகத்தில் அல்லாஹ் தஆலா தௌஹீதை வலியுறுத்துகிறான், ஷிர்க்கை எதிர்க்கிறான், தடை விதிக்கிறான். இதில் கல்வி இல்லாதவர்களாக இருந்தாலும், பெரிய கல்விமான்களாக இல்லாவிட்டால் தங்களுடைய மொழிகளில் இதை விளங்கிக்குவாங்க. அவங்க மொழியில் சொன்னால் விளங்கிக்கிறோம். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ அப்படிங்கிறது அரபியில் அல்லாஹ் சொல்லி இறக்கியிருக்கான். எந்த மொழியிலையும் அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்காதீங்கன்னா புரியத்தானே செய்யுது. இது இவ்வளோ இலகுவாக இருக்குது. இந்த ஒரு ஆயத்தே மிகப்பெரிய ஆதாரம். குர்ஆன் முழுக்க இது போன்று நிரம்பி கிடக்குது. இது போன்ற வசனங்களை ஓதுறவங்க இருக்கிறாங்க, நம்ம எல்லாரும் ஓதுறோம், ஆனால் சிந்திக்கிறது கிடையாது. ஏன் அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறானே அப்படின்னு பார்க்குறது இல்லை. அதனால தான் இதை பற்றி சிந்திக்காத தன்மை இருக்கிறனுடைய விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? இன்றைக்கி மக்கள்லாம் யா அலி, யா ஹுசைன், யா பதவி, யா அப்துல் காதிர் ஜீலானி, இப்படி இப்படி பலரையும் அழைச்சி துவா கேட்குறாங்க. யா காதர் வலி, இப்படி பலரும் சப்தமிட்டு கூச்சல் போட்டு கேட்குறாங்க. இந்த ராஃபிதா ஷியா காஃபிர்கள் அவங்களுடைய நிலை என்ன? யா அலி, யா அலி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு துவா கேட்குறாங்க. யா ஹுசைன், யா ஹுசைன் சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்படிலாம் பலரும் ராஃபிதாக்களில் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஓகே, இவரெல்லாம் அழைக்கப்படும் அனைவருமே மரணத்தை தழுவிட்டவர்கள். ஆனால் இதில் ஒரு ஆச்சரியம் என்ன? இவங்க யார் யாரை கூப்பிட்டு துவா கேட்குற எல்லோரும் மௌத்தா போனவங்க. ஒரு சாதாரண அறிவு கூட இதில் இல்லை. மௌத்தா போனவங்களை தான் நம்ம கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பார்த்தீங்களா? ஆனால் கொஞ்சம் கூட பெரிய ஆழமாக சிந்திக்க தேவையில்லை. அழைச்சி துவாக்கு யார்கிட்ட கேட்கணும்னா அவங்க மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னா ஏன் கேட்குறோம்? அட இது எப்படி தப்பு இல்லையா? அவங்களுக்கு அந்த அறிவு கூட நமக்கு தேவையில்லையா? அவங்களுக்கு கேட்காதுங்கிற அறிவு. ஆனால் இதெல்லாம் மக்கள் கவனிக்கிறது இல்லை. இதோ இந்த மனிதன் இறந்தவரை கூச்சலிட்டு அழைக்கிறான். இவ்வாறு அழைப்போன்னு சில வேளை குர்ஆனை 7 விதமான 10 விதமான கிராத்துகள் மனனம் செய்திருக்கிறான். பாருங்கள், இப்படி ஷிர்க் பண்ணுறவங்களுடைய நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு குர்ஆன் நல்லா ஓத வரும், தஜ்வீத் நல்லா தெரியும், கிராத்தில் பல விதமான கிராத், 7 வகையான கிராத், 10 விதமான கிராத்தில் ஓதுவாங்க, ஹிஃப்து பண்ணியிருப்பாங்க, குர்ஆன் முழுக்க மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்பை நேராக்குவது போன்று நேராக்குவான், மிகச்சரியான முறையில் ஓதுவான் என்பதாக சொல்லியிருக்கிறத போன்று தஜ்வீதோடு ஓதுவார்கள். ஹவாரிஜிகளை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓதுறது அவ்வளோ துல்லியமாக ஒரு அம்பை கரெக்டாக நேராக வச்சு கரெக்டாக அதை குறி பார்க்கணும் இல்லையா? வில்லில் அம்பை வைக்கும் போது கரெக்டாக நேராக இருக்குதா, அந்த புள்ளி கரெக்டாக எந்த பொருளை தாக்க போகிறாரோ அந்த தாக்க போகிற அந்த கரெக்டான புள்ளியில் நேராக்குறது போல், அப்படி நேராக்கும் போல் குர்ஆன் ஓதுவாங்களாம். அவ்வளோ துல்லியமாக, அப்படி பிசுறு தட்டாமல், அவ்வளோ பக்காவாக பெர்ஃபெக்டாக. ஆனால் அவ்வளோ ஓதியும் அடிப்படை விஷயத்தில் தெளிவில்லை. எதில்? அல்லாஹ்வை வணங்குறது, தௌஹீதுடைய விஷயத்தில் தெளிவில்லாதவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் குர்ஆன் சட்டங்களை பால்படுத்துகிறாங்க. இவன் இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாவுடைய ஒரு சொல்ல ஷேக் ஃபௌசான் இங்கே கொண்டு வராங்க. குர்ஆன் முழுக்க தௌஹீத் தான் அடங்கியிருக்கிறது. எனவே குர்ஆன் வசனங்கள் அல்லாஹ்வை வணங்கும்படி உத்தரவாக, இணை வைப்பதை விட்டுவிடச் சொல்லுவதாக இருக்கின்றன. நிறைய ஆயத்துகள் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருக்கிறான். வஅபுதுல்லாஹ்
நிறைய ஆயத்தில் இப்படி அல்லாஹ் வலா துஷ்ரிக்கு பிஹி ஷையா யா புனைய லா துஷ்ரிக் பில்லா, என் அருமை மகனே அல்லாஹ்வுக்கு இணை வைக்காது. இப்படி எவ்வளோ ஆயத்துகள் கட்டளைகள் வந்திருக்கு. தௌஹீதை வலியுறுத்தி ஷிர்க்கை தடை செய்து, தௌஹீதை ஏற்றவர்களுக்கு உரிய பிரதிபலனையும் இணை வைப்பவர்களுக்கு உரிய தண்டனையும் வலியுறுத்துவதாக உள்ளன. இன்னொரு ஆயத்துகளில் தௌஹீதுடைய நன்மை சொர்க்கம் கிடைக்கிறதும், ஷிர்க்கு செய்தவர்களுக்கு நரகம், ஷிர்க் செய்தவர்களுக்கு தண்டனை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். குர்ஆன் முழுக்க தௌஹீது தான் பேசப்பட்டிருக்குங்கிறதுக்கு ஆதாரத்தை ஷேக் இமாம் இப்னுல் கையிம் சொல்கிறாங்க. முழுக்க அல்லாஹ் ஆர்டர் போட்டிருக்கிறான் நிறைய ஆயத்துக்களில். இன்னொரு பக்கம் தௌஹீது உள்ள மக்களுக்கு இருக்கிற கூலி பற்றியும் ஷிர்கில் உள்ளவங்களுக்கு தண்டனை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஹலால் மற்றும் ஹராம் குறித்த சட்டங்கள் அடங்கியுள்ளன. இன்னொரு பக்கம் ஹலால் ஹராம், அல்லாஹ் தஆலா ஷிர்கை ஹராம் ஆக்கிறது. இவை அனைத்துமே தௌஹீதை உள்ளடக்கிய சட்டங்கள், அம்சங்கள். ஹலால் ஹராம்ங்கிறது அல்லாவே நம்ம வணக்கத்திற்கு ஏற்றுக்கொள்கிறதுனால தான் அவன் அனுமதிச்சாதான் நமக்கு அனுமதி. அவன் ஹராம் ஆக்கிட்டான்னா நமக்கு ஹராம நம்புகிறோம், அப்படி தானே? அப்போ அங்கேயும் அல்லாவை தான் நினைக்கிறோம், அதுவும் தௌஹீது தான். அல்லது நபிமார்கள் மற்றும் அவர்கள் சமுதாயத்திற்கிடையே நிலவிய உரையாடல்கள், அவர்களுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதங்கள் குறித்தே குர்ஆனில் கூறப்பட்டுள்ளன. இதுவும் ஏகத்துவம் மற்றும் இணைவிப்பின் விளைவுகள். இப்போ குர்ஆன் முழுக்க தௌஹீதை பற்றி தான் இருக்குங்கிறதுக்கு இது ஆதாரம். ஒரு பக்கம் அல்லாஹ் தஆலா இபாதத்தை வலியுறுத்துகிறான், இபாதத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறான், ஷிர்க்கை தடை செய்கிறான், கண்டிக்கிறான். இன்னொரு பக்கம் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை வணங்கக்கூடியவங்களுக்குள்ள நன்மை கூலி என்னன்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறவங்களுக்கு தண்டனை பற்றி சொல்கிறான். இன்னொரு பக்கம் ஹலால் ஹராம் சட்டங்கள் அல்லாஹ் இறக்கியிருக்கிறான், அதை பற்றி சட்டங்கள் மூலமாக அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரிய, அவன் சொல்கிற சட்டப்படி நடக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இப்படி தௌஹீதை பற்றி ஏராளமாக, அதுவும் நபிமார்கள் வரலாறு, அந்த வரலாறில் நபிமார்கள் தௌஹீதை சொல்கிறாங்க, அந்த மக்கள் அதற்கு என்ன பதிலளித்தாங்க, அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதோடைய விளைவுகள் என்ன ஆச்சு பார்க்குறோம். இப்போது ஆக மொத்தம் குர்ஆன் முழுக்க தௌஹீதை பற்றி தான் இருக்குது அப்படி இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க. அதைத்தான் ஷேக் ஃபௌசான் இங்கே நமக்கு மேற்கோள் கட்டுறாங்க. ஆகவே குர்ஆன் முழுவதும் ஆரம்பம் முதல் இறுதி வரை தௌஹீத் தான் அடங்கியிருக்கிறது. இத்துடன் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து கொண்டே குர்ஆனை ஓதுகிறார்கள். ஆனால் இந்த ஓதுறவங்க நிறைய பேர் இணை ஷிர்க் பண்ணிக்கிட்டே குர்ஆனை ஓதுறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறாங்க, அதன்படி செயல்படுறதில்லை. அவங்க ஒரு பாதையில் போகிறாங்க, குர்ஆனும் லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னொரு வழியை கற்பித்து கொடுக்கிறது, அவர்கள் நாவினால் மட்டுமே குர்ஆனை ஓதுறாங்க. ஆக லா இலாஹுடைய கலிமாவின் பொருள் என்ன என்பதை யாரிடமாவது நீங்கள் கேட்டால் எனக்கு தெரியாது, அது பற்றி நான் கற்றுக் கொடுக்கவில்லை என்பதாக அவர் கூறுகிறார். அவ்வாறு இல்லை, அவரிடம் நாம் கேட்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹுடைய கலிமாவின் பொருள் என்னவென்று தெரியாமலே நீங்கள் சொல்கிறீர்கள், இது ஒரு முஸ்லீமுக்கு அழகா? நீங்கள் சொல்லக்கூடிய வாசகத்தின் அர்த்தத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள், அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அல்லது மக்கள் அதை கேட்டு நீங்களும் சொல்லு, இப்படித்தான் ஒரு முனாஃபிக் நயவஞ்சகன் கபரில் கேள்வி கணக்கு கேட்கப்படும் போது மக்கள் எதையோ சொல்ல நான் அதையே சொல்லி கொண்டிருந்தேன் என்று சொல்லுவான். இப்போது கபரில் கேட்கப்படுற கேள்விகள் 3 கேள்வி இல்லையா? அதில் உண்மையான முஸ்லீம், அந்த ஈமான் தௌஹீதுடைய அக்கீதா இருந்தவர் கரெக்டாக பதில் சொல்லிடுவார். ஆனால் முனாஃபிக் நடித்தவன், அதாவது உண்மையிலே அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அவனுடைய நிலைமை என்ன? அவன் ஏதாவது சொல்லுவான். பாருங்கள், குட்டுத்தனமாக அவன் என்ன சொல்லுவான், அல்லாஹ்வின் அதாவது அவன் வாயில் வந்தது நான் அப்படி இப்படி சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவான். சரியா? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வமஸலுல்லதீன கஃபரு கமஸலில்லதீ யன்இகு பிமா லா யஸ்மஉ இல்லா துஆஅன் வ நிதாஅன் சும்மும் புக்முன் உம்யுன் ஃபஹும் லா யஅகிலூன். சரியா? அல்லாஹ்வை நிராகரித்து விட்ட அவர்களுக்கு உதாரணம், அதாவது வெறும் கூச்சலையும் ஓசையும் தவிர வேறு எதையும் கேட்காதவற்றை கூவி அழைத்து, அதாவது கால்நடைகளை கூவி அழைத்து மேய்ப்பவனின் உதாரணத்தை ஒத்திருக்குது. அவர்கள் செவிடுகளாக, ஊமைகளாக, குருடுகளாக இருக்கிறார்கள், ஆகவே அவர்கள் எதனை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறது தான் அந்த பொருள் தெரியாது சொல்கிறவங்களுக்கு உதாரணம். மேய்ப்பவனின் சப்தத்தை செவியுற்று பொருள் தெரியாமலே அவனின் சப்தத்தின் நடந்து செல்கிற கால்நடைகளுக்கு அல்லாஹ் இங்கே ஒப்பிடுறோம். ஆடு மாடுகளை ஏய் ஏய் சு அப்படின்னா என்ன நடக்கும்? அது வாட்ட அதுக்கு சொல்லி போகும், அதுக்கு அர்த்தம் தெரியாது, ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம், அது இது அவ்வளோதான். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய பேர் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்து இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாவுடைய அடுத்த வாசகத்தை ஷேக் அவர்கள் கொண்டு வராங்க. நிலைமை இப்படி இருக்க
நல்லோர்களை குறை கூறக்கூடாது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் குறை வைத்து விடக்கூடாது என்பதாக ஷைத்தான் பெரும்பான்மையான மக்களுக்கு அலங்காரமாக ஆக்கிட்டான். உண்மையிலே இங்கே மக்கள் நிறைய ஷிர்கில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஷிர்கில் விழுகிறாங்க. ஆனால் ஷைத்தான் எப்படி அழகுபடுத்திக்கிட்டனா, நல்லோர்களை கண்ணியப்படுத்தணும், அவங்களுக்கு செய்கிற கடமையில் எதுவும் குறை வச்சிடக்கூடாது. ஆகவே நாம் இதெல்லாம் செய்யணும். என்ன, அவங்கள்ட்ட துவா கேட்கலாம், அவங்களுக்கு நேர்ச்சி செய்யலாம், அவங்களுக்காக அறுத்து பலியிடலாம். இப்படிலாம் நிறைய ஷிர்கை நல்லோர்கள் விஷயத்தில் மக்கள் செய்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால், நீங்கள் அவுலியாக்களை குறை சொல்கிறீங்க, அவுலியாக்களை திட்டுறீங்க, அவுலியாக்களை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, அவங்க நல்லவங்க இறந்துட்டாங்க, அவங்கள பற்றி பேசாதீங்க, அவங்கள பற்றி இப்படிலாம் குறை பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. நாம் சொல்ல வர்றது அவங்கள்ட்ட துவா கேட்காதீங்கன்னு சொன்னால், அவுலியாக்களை குறை பேசுகிறியா அப்படின்னு சொல்லி மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னு ஷேக் அவர்கள் இங்கே அதை சுட்டி காட்டுறாங்க. அப்போது ஷேக் ஃபௌசான் என்ன சொல்கிறாங்க, அப்போ நாம் இதுக்காக என்ன சொல்கிறோன்னா, நல்லோர்களை இறைசன் நாங்கள் நேசிக்கிறோம், நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லணும், நாங்கள் நேசிக்கிறோம், அவர்களை கண்ணியப்படுத்தி மரியாதை செய்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் இபாதத்துகளையும் அவர்களுக்கு நம்ம செய்ய மாட்டோம். நல்லோர்கள் இறைநேசர் அவுலியாக்கள் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு இபாதத்தை செய்யக்கூடாது, இது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதற்கு பதிலளிப்போம். வஅத்ஹர லஹுமு ஷிர்க பில்லாஹி ஃபி சூரத்தி மஹப்பத்தி ஸாலிஹீன வ அத்பாஇஹிம். இந்த ஷைத்தான் என்ன செய்துட்டானா, அந்த பெரும்பாலான மக்கள்கிட்ட அவங்க மேலே இருக்கிற மொஹப்பத் இருக்குன்னா நீங்கள் இதெல்லாம் செய்யணும். யார் மேலே? அந்த நல்லோர்கள் மேலே மொஹப்பத், அன்பு வச்சுருக்கீங்க, நேசிக்கிறீங்கன்னா, நீங்கள் அவங்கள பின்பற்றுகிறீங்கன்னா இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு இந்த ஷிர்கை அலங்கரித்து காட்டிட்டான். அதனால் நல்லோட உதவி தேடுவதும் அவங்கள சிறப்பாக ஒப்புக்கொள்வதில் தான் வருது, அவங்கள கண்ணியப்படுத்துவதில் வரும். மக்கள் நிறைய பேர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கள்ட்ட உதவி கேட்குறோம், அவங்கள்ட்ட பாதுகாப்பு கேட்குறது, அவங்க இறந்தவங்களாக இருந்தாலும் அவங்கள செவி உருவாங்க நம்பி அவங்கள வணங்குறது, இதை ஷைத்தான் அலங்கரித்து காட்டிட்டான். ஷைத்தான்னா ஜின் மற்றும் மனித ஷைத்தான்கள், சரியா? மனிதர்களையும் ஜின்கள் இருக்கக்கூடிய ஷைத்தான்கள் இதை அலங்கரித்து காட்டிவிட்டார்கள். அதாவது இணை வைக்க அழைத்தே பேசுகிறார்கள். இணை வைக்கிறதுக்கு 100 எழுதுகிறாங்க, புத்தகம் எழுதி இணை வைக்க சொல்கிறாங்க. இதுவே பெரியோர்களை கண்ணியப்படுத்துறது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போது இது எல்லாமே ஷிர்க்குங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போ முதல் அடிப்படை என்ன அப்படிங்கிறத இந்த அடிப்படை நம்ம இங்கே நிறைவு செய்கிறோம். அல்லாஹ் ஒருவனுக்கு இபாத் செய்யணும், இஹ்லாஸாக முழு வாழ்க்கையும் அவனுக்காக அமல் செய்யணும். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து உள்ளது தான் மார்க்கம். இந்த தீன்கிறது இஹ்லாஸை கொண்டு அமைஞ்சிருக்குது, தௌஹீதை கொண்டு அமைஞ்சிருக்குது, எந்த விதத்தில் ஷிர்க் செய்யக்கூடாதுங்கிற அடிப்படையில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதும் இதில் நிறைய பேர் சாதாரண மக்கள் கூட இல்லை, ரொம்ப அறிவுஜீவின்னு தானே சொல்கிறவங்க கூட நிறைய பேர் இந்த தௌஹீது பற்றி தெளிவு இல்லாமல் ஷிர்க்கில் விழுகிறாங்க அப்படிங்கிறது ஷேக் அவர்கள் இங்கே உணர்த்துறாங்க.